ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் காலின டப்பா இருந்தால் போதுங்க. 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் பாக்ஸில் இருந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கின பாக்ஸ் எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற கவர் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் நான் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன்ஸ்லாம் நம்ம எடுத்து இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் சரிங்க, இந்த டப்பாக்குள்ளே போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நீங்கள் வச்சா போதுங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அழகாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஸ்பூன்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய இடமும் நமக்கு மிச்சமாகும். இதுக்குன்னு ஆன்லைனில் காசு கொடுத்து நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டப்பா தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் கிளிப்ஸு, நெயில் பாலிஷ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம அங்கங்கே வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீ அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி டப்பா நம்ம எடுத்துக்கலாங்க. நான் மறுபடியும் அதே டப்பா எடுத்துருக்கேன். அதே டப்பா எடுத்துகிட்டு இந்த கிளிப்பு, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பொட்டு எல்லாமே நம்ம இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு நெயில் பாலிஷாக இருக்கட்டும், இல்லை கிளிப்பாக இருக்கட்டும், ஸ்டிக்கராக இருக்கட்டும்ங்க, நமக்கு மிஸ் ஆகாது. எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய நமக்கு அவசியம் இருக்காது. நமக்கு இடமும் ரொம்ப கம்மி தாங்க பிடிக்கும். வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நான் பாருங்கள், மறுபடியும் இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குங்க. இந்த பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு, பேஸ்ட்லாம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரஷ்ஷு போல் நீங்கள் வச்சுக்க முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதுக்குன்னு காசு கொடுத்து எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் கலர் செலோ டேப் வச்சுருப்போம், இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செலோ டேப்பு, நோட் புக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு, அதுக்கப்புறம் நம்ம பெவி பாண்டு, பெவி குயிக்கு, எந்த கம் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப்பு, கம்மெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கங்கே தேடிட்டுருப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் தேடாமல் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு இடமும் நமக்கு சேவ் ஆகுங்க. நான் பாருங்கள், மறுபடியும் இதே போல் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ள நீங்கள் இந்த கம்மு, இந்த டேப்லாம் நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இடம் மிச்சமாகுங்க. நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு கடையில் காசு கொடுத்து டப்பாலாம் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் கவர்லாம் வச்சுருப்போம். இந்த கவர் எல்லாமே அங்கங்கே நம்ம வச்சுருப்போங்க. இந்த கவர் ஃபுல்லாகவும் நமக்கு ஒரு மாதிரி கசன்னு இருக்குங்க. நமக்கு இடமும் அடைச்சிக்கும் செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. நான் பாருங்கள், மறுபடியும் இதே போல் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டில் எவ்வளோ கவர் இருந்தாலும் சரிங்க, இந்த கவர் ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சு கை வச்சு அழுத்தினா போதுங்க. நிறைய கவர் நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கவர் போட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அழகாக கவர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம முருங்காய் வாங்கினா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, முருங்காய் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் முருங்காயை பாருங்கள், இது போல் கொஞ்சம் லென்த்தாக நான் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச முருங்காயெல்லாம் பாருங்கள், இது போல் டப்பா மறுபடியும் எடுத்துகிட்டு டப்பா உள்ளுக்குள்ள நான் இந்த முருங்காய் எல்லாமே நான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. நமக்கு முருங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, வாடியும் போகாது, வதங்கியுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை வாங்கி நம்ம கவரில் அப்படியே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு வாரம் மட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளாக கருவேப்பிலை ஃபுல்லாகவே நமக்கு காஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் மறுபடி பாருங்கள், இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கருவேப்பிலை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கருவேப்பிலை ஃபுல்லாகவும் நம்ம இலைகள் மட்டுமே நம்ம உருவி போட்டுக்கலாம். நான் பாருங்கள், எல்லா இலைகள் ஃபுல்லாகவும் நான் உருவி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இலைகள் ஃபுல்லாகவும் நம்ம உருவி நம்ம போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே போதுங்க. ஒரு மாதமானாலும் கருவேப்பிலை நமக்கு நிறம் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பாக்கெட்டு இல்லை ஓப்பன் பண்ணாத மசாலா பாக்கெட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் மசாலா பாக்கெட்டில் அங்கங்கே நம்ம வச்சு இடத்தையே அடைச்சி ஒரு மாதிரி கிச்சனில் கசன்னு இருக்குங்க. அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கின பாக்ஸ் தாங்க. அந்த பாக்ஸோட இந்த பாக்ஸும் கொஞ்சம் பெருசுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நான் எடுத்துருக்குங்க. இந்த பாக்ஸ் நான் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த மசாலா பாக்கெட் எல்லாமே நான் இந்த பாக்ஸ் நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா சத்துமா பாக்கெட்டுமே நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இடத்த நமக்கு அடிக்காது, எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இது போல் சில்லற காயின் அதுக்கப்புறம் நம்ம காசுலாம் நம்ம சேர்த்து வைப்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம தினந்தோறும் நம்ம கிச்சனில் ஏதாச்சும் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு வரும்போது நமக்கு ₹1 ₹2 இல்லை ₹5 நமக்கு மீதி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி காசுலாம் நீங்கள் இது போல் நீங்கள் பாக்ஸில் நீங்கள் போட்டு கிச்சனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அந்த காசுமே நமக்கு சேரும். நமக்கு இதுக்குன்னு பாக்ஸுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே இது போல் அகல் விளக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி அகல் விளக்கு அதிகமாக நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி அகல் விளக்கு நம்ம பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய அடத்தை பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை ரூமை நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு அந்த விளக்குமே கீழே விழுந்து நிறைய உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு, இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. இது போல் சின்ன பாக்ஸோ இல்லை பெரிய பாக்ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ விளக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த விளக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த விளக்கு எதுவுமே நமக்கு கீழே விழுந்து உடஞ்சி போகாதுங்க. நீங்கள் எப்போ எடுத்தாலுமே சரிங்க, நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும், புதுசு போலவே நமக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு கசன்னு இல்லாமல் பூஜை ரூமே நமக்கு நல்லா நமக்கு க்ளீனாகவே இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், அகல் விளக்கு எல்லாமே இது போல் க்ளோஸ் பண்ணி பூஜை ரூமில் ஒரு ஓரம் வச்சுட்டா போதுங்க. பார்க்கவே நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து அழகாக யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.